السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. الله بنا الأريارகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய 99 திருநாமங்கள் பெஸ்ட் நேம்ஸ் இருக்கின்றது. அந்த 99 திருநாமங்களில் உள்ள ஒன்றுதான் லத்தீஃப் என்பது. லத்தீஃப் என்ற அல்லாஹ்வுடைய ஒரு பெயர் இருக்கின்றது. இந்த பெயரை எமது வணக்கங்கள், அல்லாஹ் மீது நாம் செய்யக்கூடிய துஆக்கள், நம்பிக்கையிலே நாம் கொண்டு வரும் பொழுது நாம் எம்மை உறுதிப்படுத்திக் கொண்டு இன்னும் நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பதற்கு அது காரணமாக அமைகின்றது. லத்தீஃப் என்றால் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நுணுக்கமாக ஒவ்வொன்றையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அவனுடைய நாலேஜ் நுணுக்கமானதாக இருக்கின்றது. இரண்டாவது கருத்தை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கின்றார்கள், லத்தீஃப் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு என்ன தேவை என்பதை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய இந்த பெயரை நாம் ஈமான் கொள்வதன் மூலமாக, எமது உள்ளத்திலே ஆழமாக பதிய வைப்பதன் மூலமாக அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை எமக்கு அதிகரிக்கின்றது. முதலாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் அறிகின்றான் என்ற நம்பிக்கையை நாம் கூட்டிக் கொள்ளலாம். ஒரு விடயம் சிறியதாக இருந்தாலும், எமது கண் பார்வைக்கு தெரியாததாக இருந்தாலும், அல்லாஹ் தஆலா அதை அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற ஒரு அறிவு, நம்பிக்கை எமது உள்ளத்திலே ஆழமாக பதிகின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லா ஹு. அல்லாஹ்விடத்தில் தான் மறைவானவற்றின் திறவுகோல், சாவி இருக்கின்றது, கீ இருக்கின்றது. அந்த கீயை அல்லாஹ் மாத்திரம்தான் அறிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ் பூமியிலே, கடலிலே என்ன இருக்கின்றது என்பதை அறிந்தவனாக இருக்கின்றான். அவ்வளவு நுணுக்கமான நாலேஜ் உள்ளவனாக அல்லாஹ் இருக்கின்றான். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ் அதையும் அறிந்து வைத்திருக்கின்றான். வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்த். பூமியுடைய இருளிலே இருக்கக்கூடிய ஒரு வித்து, வலா ரத்பின் வலா யாபிஸ், அது காய்ந்ததாக இருக்கலாம், நனைந்ததாக இருக்கலாம், இல்லா ஃபீ கிதாபின் முபீன், தெளிவான அல்லாஹ்வுடைய அந்த ஏற்றிலே, அல்லாஹ்வுடைய நாலேஜிலே அது இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றான். அன்பானவர்களே, இது வாய் பேச முடியாத சடப்பொருளிலே இது இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பறவையிலே இருக்கக்கூடிய அவனுடைய நாலேஜை பற்றி பேசுகின்றான். எவ்வளவு நுணுக்கமானது என்றால் அல்லாஹ் சொல்கின்றான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்து ஊர்வனங்கள், அனைத்து படைப்பினங்களுடைய நாலேஜை, அந்த ரிஸ்கை அல்லாஹ் பொறுப்படுத்தியிருக்கின்றான். வயஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஅஹா. அது எங்கே தங்குகின்றது, எங்கே போய் சேரப் போகின்றது, அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்தவனாக இருக்கின்றான். மனிதர்களை பற்றி அல்லாஹ் எவ்வளவு அறிந்து வைத்திருக்கின்றான், அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். யஅலமு ஹாயினத்தல் அயுன் வ மா துஃபிஸ் சுதூர். கண்கள் செய்யக்கூடிய மோசடியை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். உள்ளங்கள் எதை மறைத்து வைத்திருக்கின்றதோ இதை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிகின்றான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், வதவக்கல் அலல் அஸீஸிர் ரஹீம் அல்லதி யராக ஹீன தகூம். நபியே, அஸீஸாகிய ரஹீமாகிய அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவன் எப்படிப்பட்டவன்? நீங்கள் எழும்பும் பொழுது, இரவு நேரத்திலே தூக்கத்திலிருந்து எழும்பும் பொழுது உங்களை அறிகின்றான். வதகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன். நீங்கள் சுஜூதிலே நீங்கள் பிறழும் பொழுது, உங்களுடைய நெத்தியை வைக்கும் பொழுது அல்லாஹ் அதை அறிகின்றான். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ் தஆலா நன்கு கேட்கக்கூடியவனாகவும் நாலேஜ் உள்ளவனாகவும் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றான். அன்பானவர்களே, இந்த நாலேஜ் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அந்த மனிதன் எப்பொழுதும் பயப்படுவான். தன்னுடைய செயற்பாடுகள், தன்னுடைய பேச்சுவார்த்தைகள், தனது சிந்தனைகள் அனைத்தையும் அல்லாஹுக்கு விருப்பமான முறையிலே அமைத்துக் கொள்வதற்கு முயற்சிப்பான். அந்த மனிதனுடைய உள்ளத்திலே ஆழமாக பதியும், நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு நலவையும் அல்லாஹ் பார்த்தே தீருவான். ஒரு அணுவளவேனும் நலவை செய்திருந்தால் அதை கண்டு கொள்வான். ஒரு அணுவளவேனும் ஒரு பாவத்தை செய்தால் அதையும் அந்த மனிதன் கண்டு கொள்வான் என்ற சிந்தனையுடன், என்ற அறிவுடன் ஒரு மனிதன் எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருப்பான். அவனுக்கு உள்ளத்திலே பயம் இருக்கும். நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ்வுடைய விசாரணை இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லி காட்டுகின்றான், ஒரு கூட்டம் அவர்களுக்கு முன்னால் அவர்கள் உலகத்திலே செய்த செயற்பாடுகளை சொல்லி காட்டப்படும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், மாலி ஹாதல் கிதாப், இந்த புத்தகத்துக்கு என்ன நடந்து விட்டது? யா வைலதனா மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரா வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. சின்னது பெரியது அனைத்தையும் இந்த புத்தகம் எழுதி வைத்திருக்கின்றது.
சந்தர்ப்பத்திலே இன்று அந்த சந்தர்ப்பத்திலே கை செய்தப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். மூன்றாவது, இந்த அல்லாஹுடைய பேர் உள்ளத்திலே ஒரு மனிதனுக்கு ஆறுதலை கொடுக்கின்றது. அல்லாஹு தஆலா என்னுடைய தேவை என்பதை அவன் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். உண்மையில் எது தேவை, எங்கே எனக்கு நலவு இருக்கின்றது என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். இதனால் உலமாக்கள் சொல்வார்கள், துஆக்களிலே லத்தீஃப் என்று அல்லாஹ்வை அழைத்து துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் ஒரு மனிதனுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கின்றான். லத்தீஃப் என்பதிலே ஒரு மனிதனுக்கு உண்மையான தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கின்றான் என்பதை உலமாக்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். காரணம், ஒரு அடியானுக்கு உண்மையிலேயே அவன் கேட்பது தேவைதானா என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். அதை ஒரு மனிதன் அடைந்து கொள்வதற்கு தேவையான ஒரு பேரு தான் லத்தீஃபாக இருக்கின்றது. யா அல்லாஹ், உன்னிடத்தில் கேட்கின்றேன், உன்னுடைய பார்வையிலே இது எனக்கு ஆபத்தாக இருக்கலாம், நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன், அது எனக்கு தேவையாக இருக்கலாம், நீ லத்தீஃபாக இருக்கின்றாய் என்று ஒரு மனிதன் இந்த பேரை வைத்து அல்லாஹ்வை அழைக்கும் பொழுது உண்மையில் அல்லாஹு தஆலா அவனுக்கு எது தேவையோ, எது அவனுக்கு சிறப்பாக இருக்கின்றதோ, நலவாக இருக்கின்றதோ அதை கொடுக்கின்றான் என்பதை உலமாக்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே மகத்தான ஒரு பேர் தான் லத்தீஃபாக இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சத்தை, அல்லாஹ்வை பற்றிய பயத்தை அதிகரிக்கக்கூடியது. இரண்டாவது, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு பெயராக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவர்களையும் அவனை நம்பிய கூட்டத்திலே ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.